இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இன்றைய வார்த்தை ஜெயிக்க பிறந்தவர்கள் என்ற தலைப்பின் கீழாக நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. ரோமர் 8:37. ஒரு மாபெரும் படைத்தலைவன் ஒருவன் தன் நாட்டுக்கு அருகில் இருந்த தீவை கைப்பற்ற திட்டமிட்டிருந்தார். ஒரே ஒரு பாலம்தான் அத்தீவை அவனுடைய சொந்த நாட்டுடன் இணைத்திருந்தது. ஒரு நாள் இரவோடு இரவாக தன் படை வீரர்களை அப்பாலத்தின் வழியாக அத்தீவை அடைய கட்டளை பிறப்பித்தார். அப்படியே அத்தீவையும் சென்றடைந்தார்கள். தன் வீரர்களிடம் அந்த படைத்தலைவன் அப்பாலத்தை முழுவதும் தகர்த்துவிட கட்டளையிட்டான். படை வீரர்கள் திகைத்தபோது ஒரு வீரன் எழுந்து, நாம் தப்பிச் செல்வதற்கு இந்த ஒரு பாலத்தை தவிர வேறு வழியே இல்லையே, எதையும் தகர்த்து விட்டால் நாம் தப்பிச் செல்வது எப்படி என்று கேட்டான். அதற்கு அந்த தலைவன், நாம் தப்பிச் செல்வதற்காக வரவில்லை, வெற்றி பெறுவதற்காகவே வந்திருக்கிறோம் என்றார். பாலம் தகர்க்கப்பட்டது, வெற்றியும் கிடைத்தது. அந்த பாலம் வெற்றியின் பாலமாய் மீண்டும் கட்டப்பட்டது. இதை கேட்கிற அன்பின் தெய்வ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை செய்ய தொடங்கும் போதே இது நடக்காவிட்டால், இது முடியாவிட்டால், இது வாய்க்காவிட்டால் என்று எதிர்மறையாக சிந்திக்கக்கூடாது. அப்படி சிந்திக்கும்போது நாம் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்காது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றும் செய்ய எனக்கு பலனுண்டு என்ற வசனத்தின்படி விசுவாசத்தை நம் இருதயத்தின் ஆழத்தில் பதித்து கொள்ள வேண்டும். பரலோகத்தை நோக்கி பயணப்படுகிற நம் கிறிஸ்துவ ஓட்டத்தில் நாம் திரும்பி பார்க்கவே கூடாது. மேகம் போன்ற திரளான சாட்சிகள் தங்கள் விசுவாச ஓட்டத்தில் ஓடி முடித்ததை நாம் வேதத்தில் பார்க்க முடியும். எபிரேயர் 11:15-16 நம் முற்பிதாக்கள் தங்கள் விட்டு வந்த தேசத்திற்கு திரும்பி போக விரும்பாமல் பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனைகளின் மத்தியிலும் பரம தேசத்தை விரும்பி தேவனிடம் நற்சாட்சி பெற்றார்கள். எலியா எலிஷாவை அழைத்தபோது எலிஷா தன் ஏரையும் காளைகளையும் அழித்துவிட்டு தான் வந்தார். தன் மனம்தான் செய்த பழைய வேலைக்கு திரும்பிவிடக்கூடாதென இப்படி செய்திருக்கலாம். ஆண்டவர் இயேசுவும் கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்று சொன்னார். இந்த வேத பகுதியில் நம்மை நேசிக்கிற இயேசு கிறிஸ்து நம்மை முற்றும் ஜெயம் கொள்ளுவர்களாக மாற்றுகிறார். ஆகையால் சோர்ந்து போகாமல், பின்னிட்டு திரும்பாமல் நம் லக்கை நோக்கி ஓடி வெற்றி பெறுவோமா? ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இன்றைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட இடைப்பட்டதற்கு ஸ்தோத்திரம். கேட்ட ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.